கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விருப்பங்கள் இருக்கிறது. கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தையின் மேன்மையை நான் அறிந்து கொண்டேன். மலைகளை, என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகளை எப்படி தகர்த்து எறிய வேண்டும் என்கிறதை புரிந்து கொண்டேன். ஜெபத்தை அதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். அப்ப என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, கர்த்தருடைய விருப்பத்தை தெரிவிக்கிற வார்த்தை. அது நல்ல வார்த்தைகளா இருக்கிறது. அது ஜெபத்துல நான் வெளிப்படுத்துகிறேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த வார்த்தைகள் புறப்பட்டு சென்று எனக்கு அதெல்லாம் வாய்க்கும்படி செய்தது. எல்லாம் வாய்த்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வாய்க்காமற் போகாது, அது சொன்னபடியே செய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவேதான் அதை என்னுடைய வாயில வைக்க வேண்டும். ஜெபத்துல முக்கியமாக நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க அதை ஆரம்பிங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில வையுங்க, அதே பேசுங்க, அதே விரும்புங்கள், அந்த விருப்பத்தையே பேசுங்கள். அதுதான் ஜெபம். அந்த விருப்பத்தை பேசி அதே தெரிவிக்கும் போது என்ன ஆகிறது? எல்லா மலைகளும் பெயர்ந்து தள்ளுண்டு போகிறது.